CBSE மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல் ப்ரூவ் தட் √5 இஸ் இர்ரேஷனல் அந்த சம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அந்த சம்மில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணணும், let us assume √5 is a irrational number. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு இதை நான் எழுதிடுவேன். அடுத்து √5 வந்து நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன், a/bன்ற ஒரு ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். இங்கே வேர் a and b are கோப்ரைம். ஓகேவா, அந்த மாதிரி நமக்கு டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் வந்து என்னவாக இருக்கக்கூடாது, b ≠ 0. சாரி, இங்கே ப்ராக்கெட் போடாதீங்க, இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா, இதை கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், let us assume √5 is a rational number. சாரி, let us assume √5 is rational number. √5 = a/b where a and b are கோப்ரைம், b ≠ 0. இப்போ டிவிஷனில் இருக்கிற இந்த b இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறுவார், மல்டிப்ளிகேஷனாக மாறுவார். கரெக்டாக, அப்போது √5b = ஏன்னு வருமா. நெக்ஸ்ட்டு டேக்கிங் ஸ்கொயர் ரூட்ஸ் ஆன் போத் சைட். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு சைடும் ஸ்கொயர் எடுக்க போகிறேன். ரெண்டு சைடும் ஸ்கொயர் எடுத்துனா எனக்கு என்ன கிடைக்கும், √5b² = a². இப்போது √5 ஸ்கொயர் எடுத்துனா எனக்கு என்ன கிடைக்கும், 5b மட்டும் இருக்கும், b². அடுத்து ஏவை ஸ்கொயர் பண்ணும்போது a² தான் இருக்குது. இப்போது நான் என்ன சொல்லலாம், இப்போது 5b² இருக்கா, 5b² = a². இந்த மல்டிப்பிள் இருக்கிற 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனாக மாறுமா, a² / 5ன்னு எழுதலாமா. அப்போது a² எதனால் டிவைட் செய்யப்படுது, 5ஆல் டிவைட் செய்யப்படுது. கரெக்டாக, அப்போது நான் என்ன கண்டிஷன் கொடுக்கலாம், a² is divisible by 5. இது சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக எழுதுனேன், இதோட மட்டும் போட்டால் போதும். இப்போது a² 5 divisible by 5, a² வந்துட்டு 5ஆல் டிவைட் ஆச்சுன்னா ஏவும் 5ஆல் டிவைட் ஆகும் தானே. ஏன்னா இப்போ 25ன்றது a²ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது a என்னவாக இருக்கும், a வந்து 5ஆக இருக்கும். அப்போ 25 5ஆல் டிவைட் ஆகும், 5ம் 5ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா, அப்போது நான் என்ன எழுதலாம், a is also divisible by 5ன்னு கொடுக்கலாம். புரிஞ்சா இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம ஏன் வந்துட்டு இதை கோப்ரைம்னு எடுத்துக்கிறோன்னா, கோப்ரைம் அப்படின்னா அதோட HCF என்ன வரணும், 1ன்னு வரணும். ஓகேவா, இப்போ AB கோப்ரைம்னா அதோட HCF என்னவாக இருக்கணும், 1ஆக இருக்கணும். இதுவே இன்னொரு நம்பரும் வந்துச்சு அப்படின்னா அது கோப்ரைம் இல்லைல்ல, அதனால தான் நம்ம இப்படி எடுத்து ப்ரூஃப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸோ இப்போ நான் ஏவை சொல்லிட்டேன், அடுத்து பிக்கும் காமன் டிவிசிபிள் யாராவது இருக்கணும்ல, we take b = இப்போ இங்கே 5ன்னு முடிஞ்சதுன்னா 5 போடுங்க, 4ன்னு முடிஞ்சால் 4 போடுங்க, 2ன்னு முடிஞ்சால் 2 போடுங்க. ஓகேவா, இப்போ 5ன்னு முடிஞ்சிருக்கு, நான் 5 போட்டு mன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போது இங்கே இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ b = 5m நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், 5b² = a²ன்ற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பண்ணனா எனக்கு என்ன, 5b² = a²ல் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், இங்கே a = 5mன்னு எடுத்தோம்ல, இங்கே நான் முதல்ல bன்னு போட்டிருந்தேன், அது b இல்லை a. ஓகேவா, எது நம்ம டிவிசிபிள் ஆகுதுன்னு எடுத்தோமோ அதுதான் இங்கே எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், a = 5m இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 5b² = 5m² கிடைக்குமா. 5b² = 5 ஸ்கொயர் பண்ணனா 25, m ஸ்கொயர் பண்ணனா m². கரெக்டாக, இப்போது 1 5s are 5, 5 5s are 25. அப்போது b² = எனக்கு என்னென்னு கிடைக்கும், 5m².
அப்போது நான் என்ன சொல்லலாம், இந்த மல்டிபிள் இருக்கிற b² = 5m²ல் இந்த 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறும், டிவிஷனாக மாறும். அப்போது என்ன சொல்லலாம், therefore b² is divisible by 5. B is also divisible by 5ன்னு கொடுக்கலாம். கரெக்டாக? அப்போது நான் என்ன சொல்லலாம், ஏவும் பியும் கோப்ரைமு, ஆனால் அதோடைய HCF வந்து 1ன்னு தான் வரணும். ஆனால் 5ன்னு எனக்கு இன்னொரு ஃபேக்டர் கிடைக்குதா? அப்போது நான் என்ன சொல்லலாம், therefore since both A and B are divisible by 5, also therefore A and B are not a coprime. Not a coprime என்ன சொல்லலாம், which gives a contradiction. Our assumption is hence our assumption is wrong. Therefore √5 is a irrational number. அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, √5 is a rational numberன்னு எடுப்பேன். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அதுக்கு a/b கொடுப்பேன். தேர்ட் ஸ்டெப் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுப்பேன். a² is divisible by 5ன்னு கொடுப்பேன். அந்த மாதிரி a is also divisible by 5ன்னு கொடுப்பேன். அது தேர்ட் ஸ்டெப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப் a is also divisible by 5. இப்போது எது டிவைட் ஆகுதோ அதுக்கு a = 5mன்னு கொடுப்பேன். அதை எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஓகேவா? 4 ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுச்சிங்களா? நெக்ஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி b is divisible by 5ன்னு கொடுப்பேன். ஃபிஃப்த்து ஸ்டெப், இப்போது ஏவும் பியும் 5ன்னு இன்னொரு நம்பரால் காமனாக டிவைட் ஆகிறதுனால இது ரெண்டும் கோப்ரைம் இல்லை. அப்போது since a and b are divisible by 5, a and b are not a coprime, which gives a contradiction. நம்ம என்ன எடுத்தோம், நம்ம எடுத்ததுக்கு எதிர்மறையாக வந்ததுனால hence our assumption is wrong. √5 is a irrational number. புரிஞ்சா? மொத்தம் 6 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரேஷ்னல்னு கொடுப்பேன். a/b ஸ்கொயர் ரூட் எடுப்பேன். a டிவிசிபிள் ஆகுது. அடுத்து ஏக்கு 5mன்னு வேல்யூ கொடுப்பேன். அடுத்து b டிவிசிபிள் ஆகும். ரெண்டுமே நாட் அ இந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. a and b are not a coprime. our assumption is wrong. √5 is a irrational number அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். புரியுதா? நெக்ஸ்ட் சம் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, நெக்ஸ்ட் கொஸ்டினா என்ன கொடுத்துருக்காங்க, 3 + 2 √5 is a irrational. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், let us assume. Let us assume 3 + 2 √5 is irrational வந்துட்டு ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தானே அஷ்யூம் பண்ணுவேன். தயவு செய்து இந்த சம் வந்துச்சுன்னா அந்த கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து லெட்டர்ஸ் அஷ்யூம் போட்டு ரேஷ்னல் நம்பர்னு போடுங்க. ஓகேவா? இட் மஸ்ட் கம்பல்சரி. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 + 2 √5 = a/bன்னு எடுப்பேன். where a and b are கோப்ரைம். கரெக்டாக? கோப்ரைம்னு சொல்லி கொடுப்பேன். அந்த மாதிரி b ≠ 0ன்னு கொடுத்துருவேன். அடுத்து எனக்கு யார் தெரியும், √5 is irrational எனக்கு தெரியும் தானே, அதனால அந்த டேர்ம் மட்டும் LHSல வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது 3 + 2 √5 a/bயில் +3 = இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறும், -3 மாறும். கரெக்டாக?
-3 இந்த b இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணனா a - 3b டிவைடட் பை bன்னு கிடைக்கும். 2√5 இருக்கா, எனக்கு √5 மட்டும்தான் LHS சைடு வேணும், அதனால இந்த 2வையும் இந்த கீழே கொண்டு வரேன். அப்போ √5 = a - 3b டிவைடட் பை 2bன்னு கிடைக்குமா? கரெக்டா? இப்போது நான் என்ன சொல்லலாம், இது ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது ஒரு ரேஷனல் ஃப்ராக்ஷனில் இருக்கா. அப்போது சின்ஸ் a and b are integers, கரெக்டா? சின்ஸ் a and b are integers, ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம், ஸோ a - 3b இந்த RH டேர்ம் நான் என்னன்னு சொல்லலாம், by 2b is a ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். கரெக்டா? சொல்லலாம் தானே, ஏவும் பியும் இன்டிஜராக இருந்தால் அதுக்கு சம் வேல்யூஸ் கொடுக்கும்போது அது நமக்கு ஒரு ரேஷனலில் தானே கிடைக்கும். அப்போது இது ரேஷனலாக இருந்தால் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் தானே. அப்போ நான் என்ன சொல்லலாம், √5 இஸ் ஆல்சோ அ ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். கரெக்டா? சொல்லலாம் தானே, எல்ஹெச்எஸ் ரேஷனல்னால் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போது இந்த டேர்ம் ரேஷனல்னா இந்த டேர்மும் ரேஷனல் தானே. இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம், பட் this contradicts the fact. எந்த ஃபேக்டை இது வந்துட்டு கான்ட்ரடிக்ட்ஸ் பண்ணுது, எந்த ஃபேக்டை இது வந்து கான்ட்ரடிக்ட்ஸ் பண்ணுது, √5 is a irrational number. கரெக்டா? இந்த ஃபேக்ட்டுக்கு இது எதிர்மறையாக இருக்குது. ஸோ our assumption is wrong. Our assumption is wrong. Hence 3 + 2√5 is a irrational number. புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 3 + 2√5 is irrational. கரெக்டாக? லெட்டஸ் அஷ்யூம்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறேன், இது போடுறேன். லெட்டஸ் அஷ்யூம் 3 + 2√5 is a ரேஷ்னல் நம்பர்னு சொல்லி எடுக்கிறேன். அடுத்து அதுக்கு a/bன்ற ஃப்ராக்ஷன் கூட ஈக்குவேட் பண்ணுறேன். ஏவும் பியும் கோப்ரைம். டினாமினேட்டர் டேர்ம் நம்ம என்றைக்குமே ஃப்ராக்ஷனோட ரூல் படி 0வாக இருக்கக்கூடாது. எனக்கு 5ன்றது ஆல்ரெடி இர்ரேஷ்னலுன்ற ஒரு ஃபேக்ட் இருக்குது, அதனால அது மட்டும் எல்ஹெச்எஸ் சைடில் வர்ற மாதிரி இந்த +3 ஈக்குவல்டுக்கு இந்த சைட் போகுது, க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், 2 இந்த சைட் கொண்டு வரேன், டிவிஷனுக்கு போயிடுவார். அப்போது ஏவும் பியும் இன்டிஜர்ஸாக இருந்தால் இந்த ஆர்ஹெச்எஸ் டேர்ம் நமக்கு என்னவாக இருக்கும், ஒரு ரேஷ்னல் நம்பராக இருக்கும். அப்போது ஆர்ஹெச்எஸ் ரேஷ்னல்னால் எல்ஹெச்எஸும் ரேஷ்னல் தானே, அதனால √5 is a ரேஷ்னல் நம்பர். பட் இது நான் எந்த ரூலுக்கு எதிர்மறையாக இருக்குது, √5 is a irrational அப்படின்ற ரூலுக்கு எதிர்மறையாக இருக்குது. ஸோ அதனால our assumption is wrong. Hence 3 + 2√5 is a irrational number. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப், ஃபிஃப்த் ஸ்டெப், 5 ஸ்டெப் தான் அஷ்யூம் பண்ணுற ரேஷ்னல்னு a/bன்னு கொடுக்குறேன். இது ஒரு ஸ்டெப். அடுத்து √5 எல்ஹெச்எஸ் சைடில் வச்சுட்டு ஒரு ஃப்ராக்ஷன் வந்து கொண்டு வரேன், அது செகண்ட் ஸ்டெப். இது ஒரு ஸ்டெப், இது ஒரு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு a and b are, தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், a and b are இன்டீஜர், ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ரேஷ்னல், ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ரேஷ்னல்னு கொடுத்துட்றேன். இது வரைக்கும் தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்னது, this contradicts the fact that √5 is a rational numberன்ற ஃபேக்ட்டுக்கு அது கான்ட்ரடிக்ஸாக இருக்குது. இது ஃபோர்த் ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப் என்னது, our assumption is wrong. Hence 3 + 2√5 is a irrational number. புரியுதா? மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஆர் சிபிஎஸ்சி சிலபஸ். கண்டிப்பாக 5 மார்க் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். தயவு செய்து ஈஸியாக படிங்க. ஓகேவா?